என்ன நாலுபடி மூஞ்சே சரியில்லை. சின்ன பொண்ணு உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னா எல்லாம் சரியா இருந்தா உன்னை கூட்டம் வந்துக்க. சரி மனசுல இருக்கிறத சொல்லுங்க நாலுபடி. புருஷன் எங்க 2 சென்ட் இடம் பாத்துருக்காரு சின்ன பொண்ணு. ஆடுற சக்கை இடம் வாங்க போறீங்களா? சொல்லத கேளு, அங்கதான் பிரச்சனை. இடம் பாத்துருக்காரு இந்த மனுஷன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல பாத்துக்க. ஊர்ல இருக்க என் மாமி எழுக்கு போன மட்டும் சொல்லிருக்காரு. இன்னிட்டி வாண்ட ஒரு வார்த்தை சொல்லலையா? நேசமாதாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. திடுதிப்புன்னு நீ காலைல வந்து சொல்லுதாரு, ஏட்டி இந்த இடம் வாங்கணும், அதனால உங்களை 10 பவுன் நகையை கொண்டா அவளத்தையும் அடை விட வச்சு இடத்த முடிப்போம் அப்படிங்காரு. இது என்ன அநியாயமா இருக்கு? ஆமா சின்ன பொண்ணு, இடம் வாங்க போறேன்னு எதுவுமே மூச்சு விடாம இருந்துச்சு. திடுதிப்புன்னு நகையை மட்டும் கேட்டா நான் கொடுப்பனா? இந்த நேரம் பார்த்து என் மாமியாரியும் ஊர்ல இருந்து வந்துட்டா. அந்த அளவு கேட்டேனா என்ன போய் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீரா நகையை மட்டும் கேட்கற அப்படின்னு. அந்த சொல்லுதாரு, உனக்கு என்னடி தெரியும் இடத்த பத்தி, பேசாம நகையை மட்டும் கொண்டா அப்படிங்காரு. பாவி மக்கா, என் மாமியா கறியாது இல்ல ஒரு வார்த்தை உன் பொட்டிட்டு சொல்லாண்டாமல இப்படி செஞ்சிருக்கிய அப்படின்னு கேக்குதுக்கு இல்லாம நகையை கலத்தி கொடுக்க வேண்டியதுன்னு என் மோயனை வம்பாக்கிறதுக்கா கேட்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட கடந்து சால்ரா அடிக்கா. இந்த சொல்ல இருக்கு தனியாயத்தை அதுல தரமாட்டேன், எதுக்கு தரணும் அப்படின்னு சண்டை போட்டு விசம் தெருல வந்து கத்துக்கிட்டேன். என்ன சொல்லு சின்ன பொண்ணு, நான் கொடுக்காது சரியா தப்பா சொல்லு. கண்டிப்பா நாலுபடி இப்படி அப்படி ஆளு குடுக்க கூடாது. எதுக்கு கொடுக்கணும்? ஒரு புருஷன் இருந்தா நல்லது பொல்லது எல்லாத்தையும் பொண்டாட்டிட்டு சொல்லணும் மறைக்காம. அதுலயும் முக்கியமா நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்தோம்னா கண்டிப்பா பொண்டாட்டி தெரியாம எப்படி செய்ய முடியும்? உனக்கு இடத்த பத்தி தெரியாது அதனால உன்கிட்ட சொல்லலன்னு ஒரு சாக்கு புக்கு. எல்லா புருஷங்காரும் பொண்டாட்டி மட்டும் நமக்கு தெரியாம எதையும் செஞ்சிடப்படாது எதிர்பார்க்காங்கல்ல. அதே மாதிரிதானே அவங்களும் ஒரு விஷயம் இட விஷயம் இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரியுதோ தெரியல அதை பத்தி. ஆனா அவங்க சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை தானே. உனக்கு தெரியுது, என் புருஷனுக்கு தெரிய மாட்டேங்க. நாலுபடி உங்க வீட்டுக்காரர் மாதிரி 1-2 ஆம்பளைகள் இருக்கதான் செய்தாங்க. பொண்டாட்டினாலே அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, அதை பத்தி தெரியாது, இதை பத்தி தெரியாது, நம்ம தான் ஆம்பளை, அங்க போறோம் 4 இடத்துக்கு போறோம் அப்படி சொல்லிட்டு வீரப்பு காட்டிட்டு பொம்பளைல கிள்ளு கிரியா நினைக்குது. ஆனா உன்ன ஐஸ் வச்சுக்கிட்டு நகை கலத்தி தாமா அப்படின்னு கேட்க மட்டும் தெரியுதுல்ல. நாலுபடி உங்க மாமியாரை பத்தி இப்படி சொல்லுதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க. சில வீடுகள்ல பொம்பளையிலே எதிரி. வீட்டுக்காரர் இப்படி பேசுறாருன்னா உங்க மாமியாராவது என்ன சொல்லணும்? இல்ல நான் தான் அந்த காலத்துல 4 எழுத்து படிக்க தெரியாதவா, ஒண்ணு தெரியாம அப்படி கடந்த வீட்டுக்குள்ள. ஆனா உன் பொண்டாட்டி 4 எழுத்து தெரிஞ்சவா, அவட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் தன்னை போல சொல்ல போறாரு எல்லா விஷயத்தையும். சின்ன பண்ணிட்டு பேசுறத இப்ப நிம்மதியா இருக்கு. இத பத்தின உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஏதாவது நடக்கான்னு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே. வர இந்த மாதிரி மனசு விட்டு அப்படின்னு சொல்லி நாங்க போடுதோம்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் இருந்தா அதையும் சொல்லுங்க, நாங்க பேசுறோம் அதை பத்தி.